நாம் தொடர்ந்து இந்த மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் என்ற தலைப்பில் நாம் பார்த்து வர we continue to see unless you repent and become as a child. Matthew Gospel 18:3. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். Verily, verily, I say to you, except ye be converted and become as little children, ye shall not enter into the kingdom of heaven. So what is real repentance? மனம் திரும்புதல் என்றால் உண்மையால் என்ன? Repentance is humbling ourselves before God. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது தாங்க மனம் திரும்புதல். That's why he says, 4th verse 4வது வசனத்தில், ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். Whosoever therefore shall humble himself as this little child, the same is greatest in the kingdom of heaven. Dear people, it needs humility to humble ourselves. I mean, to become like a child. ஒரு குழந்தையை போல ஆகணும்னா நமக்கு தாழ்மை தேவைங்க. Without humility we can't become like a child. தாழ்மை இல்லாமல் ஒரு குழந்தையை போல மாற முடியாது. We have a nature which is not pleasing to God. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு குணம் நமக்குள்ளே இருக்குது. whosoever may be, யாராக இருந்தாலும் சரி, me or you, நானாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி. what is that nature? அது என்ன சுபாவம்? rebellious nature, ஒரு கலக குணம் பண்ணுகிற ஒரு சுபாவம். that's what we see in Adam and Eve. ஆதாம் ஏவாளில் அதைத்தான் நம்ம பார்க்குறோம். when God said they rebelled against God, தேவன் சொன்ன பொழுது ஒரு தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். dear people, we also have the same nature. நமக்கும் அதே சுபாவம் தான் இருக்குது. but when we truly humble before God, ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது we overcome the rebellious nature. இந்த கலக குணத்தை நாம் மேற்கொள்கிறோம். because we have a nature of I, நான் என்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே எப்போவுமே இருக்குது. that's what when Satan said that you will be like God to Adam and Eve, நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் சொன்ன ஆதாம் இடத்துல சொன்ன பொழுது they said, oh, நினைச்சாங்க, அப்படியா, we would like to become God, நாங்கள் தேவனைப் போல இருக்க வாஞ்சிக்கிறோம். we are not willing to submit to God. ஆண்டவருக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க விரும்பலை. so we have a rebellious nature in us that will never submit to God. நமக்குள்ள ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய விதத்தில் எதிர்க்கிற ஒரு கலக குணம் நம்மிடத்தில் எப்பவுமே இருக்குங்க. so that's why we could not really accept God's word and submit to God. ஆகவே தான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிய விரும்புறதில்லை. everyone we have this nature, ஒவ்வொருத்தில் இருக்குது. at every time it will rebel, ஒவ்வொரு தடவையும் கூட அது கலகம் பண்ணும். but every time we submit to God, ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். Moses was grown in the palace of Egypt. மோசே எகிப்து அரண்மனையில் வளர்க்கப்பட்டான். but a situation came, he ran to Midian. ஒரு சூழ்நிலை வந்தது, அங்கே மீதியான் தேசத்துக்கு போனான். மீதியான் தேசத்தில் அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான் தெரியுங்களா? he was grown
இந்த பேலஸ், அரண்மனையில் வளர்ந்தவன். ஹீ ஹேட் ஆல் த டேலண்ட்ஸ், எல்லா தாளந்தும் இருந்தது. சொல்லில் வாயில் வல்லவன், யுத்தத்தில் வல்லவன். He was a man of oratory and he was a man of battle. அவனை ஆண்டவர் எங்கே கொண்டு போய் வைக்கிறாரு? Where did God put him? You see, Exodus 3rd chapter, யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் அவனை பார்க்குறோம். Where was Moses? மோசே எங்கே இருக்கிறான்? யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் first verse, now Moses kept the flock of Jethro, his father-in-law, the priest of Midian, and he led the flock to the backside of the desert and came to the mountain of God, even to Horeb. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். ஈவன் he didn't have his own sheep. அவனுக்குன்னு ஆடு கூட கிடையாதுங்க. மாமனார் வீட்டு ஆட்டை தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். He was taking care of the sheep of his father-in-law. God revealed him. தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். The second verse we see, an angel of the Lord appeared unto him, the flame of fire. கர்த்தருடைய தூதன் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினிச்சுவாலை நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. And Moses said, I will now turn aside and see. நான் போய் என்ன பார்க்குறேன்? 3வது வசனத்தில், அப்பொழுது மோசே அந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். 4வது வசனம், when he was there the Lord called him. அவங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் கூப்பிடுறார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். Was God in Midian also? மீதியான் தேசத்தில் ஆண்டவர் இருந்தார். God is everywhere. தேவன் எங்கேயுமே இருக்கார். He never expected the call of God in this place, in this situation. இந்த ஒரு இடத்துல, இந்த சூழ்நிலையில் ஆண்டோடைய அழைப்பை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. God said, தேவன் சொன்னார். 9வது வசனத்தில் 9th verse என்ன சொன்னார்? Behold, the cry of the children of Israel is come unto me. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டினது. எகிப்தியர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலை கண்டேன். 10வது வசனத்தில், I will send thee unto Pharaoh. நீ இஸ்ரவேல் புத்திரனாக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்பேன் வா என்றார். He was almost, he became a shepherd. ஒரு வாடை மேய்க்கிற ஆளாயிட்டான். என்னை பார்த்து சொல்கிறார், I am going to send you to Pharaoh. Pharaoh, who has Pharaoh? Pharaoh யார்? The greatest man. Almost in those days, Egypt was such a great and mighty kingdom. எகிப்து அவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்தினுடைய ராஜ்யம். Pharaoh was such a man. The king, he was the king of the Egypt. ஈஜிப்டினுடைய ராஜா. சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், I am going to send you to Pharaoh. Dear people, he was such a man, but he became, it is not that he was not capable enough. அவனால் முடியாதுங்கிறதுல, God shaped him in such a way he was completely broken. அவன் அப்படியே உடைஞ்சு போன ஆளாக இருக்கிறான். Because we don't have time, we could not see all those things. அதை பார்க்க முடியல. God said, Lord, I can't even speak. How to speak? I don't know how to speak. எப்படி பேசுறதே எனக்கு தெரியாது ஆண்டவரே. Send somebody. யாராக அனுப்பிற ஆண்டவரே. God was talking patiently with him. ஆண்டவர் பொறுமையாக அவனோடு கூட பேசுகிறார்.
And he said, okay Lord, I will go. அப்போ சொன்னான், சரி ஆண்டவரே நான் போகிறேன், கிளம்பிட்டு ஆண்டவரே. So Exodus 4th chapter, யாத்திராகமம் 4வது அதிகாரம், அவர் சொன்னார், நீ போப்பா, போகும்போது வேறு ஏதாவது பெருசாக கொண்டு போக முடியுமா? And thou shalt take this rod in thy hand, wherewith thou shalt do signs. இந்த கோலையும் உன் கையில் பிடிச்சு கொண்டு போன்ட்டார். வேறு ஒன்றுமே அவங்ககிட்ட இல்லை. நோ மணி, பணம் இல்லை. he has nothing. அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு கோல் தான் இருக்கு. God said go. அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய குடும்பத்தை கூட்டிகிட்டு கிளம்பிட்டான். 18th verse, he started with his family. அப்பொழுது போய் மாமனார்ட்ட பேசுகிறான், I want to go. His father-in-law said, okay, you go. 20th verse, 20வது வசனத்தில், he took his family. அப்பொழுது மோசே தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். It's too far a distance. பெரிய தூரமான ஒரு தேசம். This is a desert land, ஒரு வனாந்தரமான இடம். 2 children were there, 2 பிள்ளைகள். Because he didn't circumcise, because we are not going to quote that verses. அவன் தன் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணல. God is a God of holiness. ஒரு பரிசுத்தமான தேவன். He is called for a great ministry. ஒரு பெரிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார். But his children are not circumcised according to the commandment God has given to Abraham. ஆபிரகாம் கொடுத்தபடி அந்த பிள்ளைகளுக்கு அவன் விருத்த சேதனம் பண்ணல. So the angel came and was about to kill Moses. மோசஸை கொல்லும்படியா தேவ தூதன் வரான். His wife, a very wise lady, போய் படித்து பாருங்க. She immediately cut off the foreskin of her sons. அவனுடைய பிள்ளைகளுடைய அந்த நுனித்தோலை வெட்டி தூக்கி போடுறான். She knew that. அவளுக்கு அது தெரியும். Yes, she cut off and Moses was saved. மோசே அந்த இடத்துல காப்பாற்றப்படுகிறான். Dear people, faith like a small child. ஒரு குழந்தை கொத்த விசுவாசங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் obeying God, not questioning Him. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது, அவ்வளவுதாங்க. அவரை நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. You know how God used Moses. மோசேயை தேவன் எப்படி உபயோகப்படுத்தினார் உங்களுக்கு தெரியுங்க. Yes, God used Moses mightily, வல்லமையாக உபயோகப்படுத்தினார். Dear people, faith is, I have been explaining, a child has got absolute faith on the father. ஒரு குழந்தை தகப்பன் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கிறது. He trusts the father fully. Whatever, probably he may ask anything, or he wants to his father to do something. எது வேணாலும் கேட்குறத தகப்பன் எதாவது செய்யணும்னா he trusts. இந்த குழந்தை நம்புது. Likewise, ஆண்டவர் சொன்னார், unless you repent and become like a child, you can't get into heaven. நீ மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல் ஆகலைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். So what is it to become a child? அது ஒரு குழந்தை ஆகிறதுன்னா என்ன? To hear God's word and take it as such and believing it and obeying it. அவனுடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து கீழ்ப்படுகிறது தாங்க. It's simple. இது சின்னது. நம்ம many of us think that we are very wise people. நம்ம நிறைய பேர் நினைக்கிற ரொம்ப ஞானம் உள்ளவர்கள். When I was in மல்லூரில் இருந்தப்போ 1984,
84 God spoke to me. தேவனோடு கூட பேசினார். Yes, God spoke to me. 84. We had, for 3 years we didn't have children. 3 வருஷமாக குழந்தைங்க எங்களுக்கு இல்லை. So Joel was born on 85. We got married in 82 and we had Joel in 85. 82ல் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். 85ல் தான் ஜோயல் எங்களுக்கு பிறந்தோம். But God said, when I visited Kolli Hills, கொல்லிமலையை நான் சந்தித்த பொழுது, I went along with another brother who was helping me in the clinic. கிளினிக்கில் உதவி செய்கிற ஒரு சோர்னை கூட்டிகிட்டு போனப்போ God spoke to me that I should come and serve God in that hills. நான் போய் அந்த மலையில் ஊழியம் செய்யணுன்ட்டு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். When I went there, when I stood at the tomb spot of Jessamine Brand அந்த கல்லறை பக்கம் நின்னப்போ God spoke to me. தேவன் பேசினார். ஆகவே He is a God who could speak to you and guide you. உன்னோட பேசி வழி நடத்துகிற தேவன் இவர். He is not an idol. ஒரு விக்கிரகம் இல்லை. Believing is to know God and to obey. விசுவாசிக்கிறது அந்த தேவன் யாருன்னு அறிஞ்சு கீழ்ப்படுகிறது. Unless you know God, you can't obey Him. நீ இந்த ஆண்டவரை அறியலைன்னா நீ கீழ்ப்படிய முடியாது. Knowing personally in your life, தனிப்பட்ட விதத்தில் அவனுடைய வாழ்க்கையில் அறிந்திருப்பது. Haggai 1:8. God spoke to me in 1984. ஆண்டவர் ஆகாய் புஸ்தகத்தின் மூலமாக 1984 பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, go up to the mountain and bring wood and build the house, and I will take pleasure in it, and I will be glorified, said the Lord. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So we have been waiting, praying for 2 years. 2 வருஷம் ஜெபம் பண்ணுறோம். Because we didn't have any financial support. எந்த பண உதவி கிடையாதுங்க. ஈவன் த கிளினிக் லிட்டில் இன்கம், கொஞ்சம் வருமானம். I could not pay 180 rupees rent in Salem, so we shifted to மல்லூர். 180 ரூபா சேலத்தில் வாடகை கொடுக்க முடியலன்னு மல்லூருக்கே போயிட்டோம். We got a house where there was a dry latrine. அங்கே வாடுற கக்கூசில் ஒரு வீடு தான் எங்களுக்கு கிடைச்சிது. That house also, we heard that some lady hanged and died in that house. அந்த வீடு கூட ஒரு பெண்ணானவள் தூக்கு போட்டு செத்த வீடுங்க அது. 100 rupees rent, 100 ரூபாய் ரெண்ட். So it was difficult for us to manage. ரொம்ப கஷ்டம். We have to pay sometimes to my parents because they said, we have educated you, you must give money to us. என் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் உன்னை படிக்க வச்சேன், பணம் கொடு. ஸோ சம்டைம்ஸ் மெனி டைம்ஸ் we gave money to them also. அவங்களுக்கும் முடிஞ்ச அளவு கொடுத்துட்ருப்போம். ஸோ we absolutely, it took 6 months for me to buy a rope cart of 300 rupees. 300 ரூபாய் போட்டு கைத்து கட்டில் வாங்கிறதுக்கு 6 மாதம் ஆச்சுங்க எங்களுக்கு. ஒன்லி மேட், நோ பீரோ, நத்திங், ஒன்றுமே கிடையாது. விறகுல தான் சமைக்கணும். ஒன்லி ஃபயர்வுட். God said you must go. நீ போகணும். பட் nobody, not even a single pie to guarantee. யாருமே போப்பான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு காசு கிடையாது. So whatever we have been earning, we were living with that. என்ன சம்பாதிக்கிறோமோ அதை இது பண்ணோம். In the meantime, அதே சமயத்தில் I had to repay my marriage debt. கல்யாண கடனை தீர்க்க வேண்டியது. And my Joel, he got a cesarean, Poppy also cesarean. So money spent, almost everything. We were very tight financially. பணத்தை பொறுத்த வரைக்கும். If I would have gone to government job, I would have been having thousands.
ஆயிரக்கணக்கான ரூபாய் இருந்திருக்கும். ஸோ we went to a place called Kalapanaikambatti and we were there. Kalapanaikambatti இடத்துல போனோம். One day I could remember God said, go ahead, புறப்படுன்ட்டார். We didn't have a vehicle. ஒரு வெஹிக்கிள்லாம் கிடையாது. நாட் ஈவன் a single bike. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சைக்கிள் கூட இன்னொருத்தர் நான் கொடுத்துட்டேன். ஒரு லாரியை ஹையர் பண்ணி இருந்த கொஞ்சம் நஞ்சம் பொருளை தூக்கிட்டு கொல்லிமலைக்கு போகிறோம். ஸ்மால் சில்ட்ரன், சின்ன பிள்ளைகள், எவ்ரிபடி வாஸ் டெல்லிங் இஸ் அ ஃபூல், பைத்தியக்காரன். Dear people, when God says we obey, ஆண்டவர் சொல்லும் பொழுது கீழ்ப்படுகிறோம், அவ்வளோதான் சொல்ல முடியுங்க. பாவர்ட்டி ஒரு பக்கம், பணம் இல்லை, depending on the income of the tribal people is difficult. அந்த மலை மக்கள் மத்தியில் என்ன பெருசாக நீங்கள் வருமானம் ஈட்டிட முடியும் சொல்லுங்கள்? We trusted God. No electricity, கரண்ட்டே கிடையாதுங்க. until we went to England. இங்கிலாந்து போகிற வரைக்கும் கரண்ட்டே கிடையாதுங்க. only one roomed house, ஒரே ஒரு அறை தான். அதே பார்ட்டிஷனாக பண்ணி வாழ்ந்தோம். ஸ்னேக்ஸ், பாம்பு, நோ வாட்டர், டேப் வாட்டர் அது இல்லை, அது ஒரு ஸ்மால் பிட், அங்கேருந்து அதில் போய் தண்ணி எடுக்கணும். நோ டாய்லெட் எதுவும் இல்லை. பட் we went there. அங்கே நாங்கள் போனோம். Dear people, obedience is really something like a small child. We obey what God says. ஆண்டவர் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறது, அதுதாங்க கீழ்ப்படிதல் என்பது. எஸ், we obey God by God's grace. ஆண்டவருடைய கிருபையினால் கீழ்ப்படிந்தோம். It is true. When God said, when I was there in கொல்லியமில் இருந்த பொழுது, God said, you go to your town and preach the gospel. உன்னுடைய சொந்த பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண. அந்த பட்டணத்தில் ஜனங்கள் இருக்காங்க. So we have been coming all the way to from Kolli Hills to Salem. சேலத்துக்கு நாங்கள் வர்றோம். 1 year nobody was there. ஒரு வருஷம் யாருமே இல்லை. அந்த வீட்டில் இருந்த அந்த பொண்ணு மட்டும்தான். only the girl in the house in which we rented came twice for the whole year. முழு வருஷத்துக்குமே. There was a relative building a house here near this Deutsche Bank. The bank பக்கத்தில் ஒருத்தர், சொந்தக்காரர் ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருந்தார். So we thought that we will shift here. இங்கே வரலாம். ஏன்னா because nobody will give us house. யாருமே வீடை கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க மீட்டிங்னும் பொழுது. So we put a shed in the place where we are. Probably you can see another house opposite sideல இருந்தப்போ ஒரு வீட்டு ஷெட்டு ஒரு போட்டு அங்கே செஞ்சிட்டு இருந்தோம். அப்போ இருக்கும் பொழுது திடீர்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் யூ ஹேவ் டு vacate because we want to rent it for higher rent. நாங்கள் அதிகமான வாடகைக்கு கொடுக்குறோம். Where can we go? எங்கே போகிறது? But by God's grace I put a sheet and bought this land for our own purpose. உங்களுடைய சொந்த வீடு கட்டணுன்ட்டு இந்த இடத்த வாங்கி நாங்கள் கட்டியிருந்தோம். But God said you must give this land to God's work. இந்த நிலத்தை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும். Yes, we were happy and obeyed. சந்தோஷமாக கீழ்ப்படிஞ்சோம். Dear people, when we obey only we could see God's blessings. கீழ்ப்படியும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியுங்க. When we don't obey, we can't see God's blessings. நம்ம கீழ்ப்படியில்லைன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. So Moses said, Lord, I will go. போகிறேன். You see, another man I would like to show you in 1 Kings 17 chapter. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம். இங்கே இந்த மனுஷனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது first verse,
God said, there won't be no rain. மழை இருக்காது. So God said Elijah, எலியாவிடத்தில் எலியாவை சொன்னார், 1 Kings 17:3, 1 ராஜாக்கள் 17:3, get thee hence and turn thee eastward and hide thyself by the brook Kerith, that is before Jordan. நீர் இவ்விடத்தை விட்டு கிழக்கு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் தண்டையில் ஒழித்து கொண்டிரு. God said, go to Kerith. What about the food? ஆகாரத்தை பற்றி என்ன? God said, ஆண்டவர் சொன்னார், அந்த ஆற்றில் இருக்கிற தண்ணியை குடிச்சிக்கோ. 4th verse, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். I have commanded the ravens to feed thee there. என்ன யாரு? ஆற்றுல போய் தண்ணியை குடிங்கிறாரு, காகம் வந்து சாப்பாடு கொண்டு வருங்கிறாரு. Can we believe and go? Can I believe and go? அதை நம்பி போகலாமா? Dear people, I am very sad to say that why you could not see the blessings of God in your life is because you are not willing to obey God. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியாததுக்கு காரணம், வருத்தத்தோடு சொல்கிறேன், நீங்கள் கீழ்ப்படிய விரும்புகிறதில்ல. ஒருவேளை சாத்தியக்கூறு இருக்குமானா you want to obey. You want to obey when there is time for me to obey or a possibility to obey. ஏதாவது வாய்ப்பு இருக்குமானா கீழ்ப்படுகிறேன், எனக்கு சாதகமாக இருந்தால் நான் கீழ்ப்படுகிறேன். Many people, if it is conducive for me, I am all right, I will obey. அது எனக்கு சாதகமாக இருந்தால் ரைட்டு கீழ்ப்படுகிறேன். You can't follow God like this, dear friend. ஆண்டவர் அப்படி நீங்கள் பின்பற்ற முடியாது. God is a great God. இது வேறு தேவன், மிகப்பெரிய தேவன். He wants you to obey. நீ கீழ்ப்படியும்படியா விரும்புகிறார். So God said to Elijah, எலியா சொன்னார், go to that river Kerith and drink the water of that, அந்த தண்ணியை குடிச்சுக்கோ. I will command the ravens to supply you food. காங்க அங்கே வந்து ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன்ட்டார். நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? How can the ravens could supply food? காகம் எப்படி எனக்கு ஆகாரத்தை கொடுக்க முடியும்? I tell you, dear people, many of you are really miserable. உங்களில் அநேக நிர்பந்தமாக தான் இருக்கிறீங்க. There is no real peace in your life. வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. You don't have joy in your house. வீட்டில் சந்தோஷம் இல்லை. You look miserable and you live miserable. நிர்பந்தமாக உன்னை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, நீ பரிதாபமாக வாழுகிறாய். What is the use of money you have? பெற்றிருக்கிற பணத்தினால் என்ன பிரயோஜனம்? Can this money buy you peace and security and of God? கர்த்தருடைய அந்த பாதுகாப்பும் சமாதானம் உனக்கு கிடைக்குமா? Never, dear. I tell you, God will never leave a person who obeys God. தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் ஆண்டவர் ஒரு காலம் விடுகிறவரே இல்லைங்க. நெவர், ஒரு நாளும் விடுகிறவர் அல்ல. I have seen the hand of God in so many ways. அவனுடைய கரத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப பார்த்துருக்கிறேங்க. When we were about to go to airport, the ticket was there. What are the money we need to travel from Kolli Hills to Chennai? ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு டிக்கெட் இருக்குது, ஆனால் பணம் தேவைப்படுது எங்களுக்கு. Where can I go and get money from the tribal place? இந்த மலை ஜனங்கள் மத்தியில் போய் நான் வேறு யார்கிட்ட பணம் கேட்குறது? So I could remember that day. அந்த நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. Still I remember
It was 700 rupees and odd. 700 ரூபாய் சில்லற. Many patients were coming. நிறைய patients. It was very அன்னைக்கு எல்லாம் I think to pluck the tooth, பல்ல புடுங்கிறதுக்கு I don't remember exactly how much I charged. 50 rupees including tablets, everything. பணம் மாத்திரை இதெல்லாம் சேர்ந்து 50 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். So many people were coming to pluck their teeth. பல்லு பிடுங்கிறதுக்கு அன்றைக்கி தான் நிறைய பேர் வர்றாங்க. ஸோ ஐ கலெக்டட் 700 rupees. 700 ரூபாய் அன்னைக்கு சென்னைக்கு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப கம்மி தான். 1989. God knows our need. தேவன் நம்முடைய தேவைகளை அறிஞ்சிருக்கிறார். So unless we obey God, dear people, we can't see the blessings of God. நம்ம கீழ்ப்படியில்லைன்னா ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதுங்க. இப்போ உனக்கு கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கும். இப்போ now you will be feel better. But what about the future? Is there a security that you will be all right? எதிர்காலம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. You will do one thing and some other thing will turn out. நீ ஒன்று செய்வ வேறு மாதிரி நடக்குங்க. I am not perfect. நான் பரிபூர்ணமானவன் அல்ல. I have met many failures. God allowed me to meet many failures. நிறைய தோல்விகளை சந்திக்க ஆண்டவர் அனுமதிச்சார். So repent and become a child is. ஆகவே மனம் திரும்பி ஒரு குழந்தையை போல ஆகிறதுன்னா the faith of a child, ஒரு குழந்தையினுடைய விசுவாசம், the obedience of the child, ஒரு பிள்ளையினுடைய கீழ்ப்படிதல். God said, go. Elijah, you must go. எலியா என்ன பண்ணாரு பாருங்க. First Kings அங்கே சொன்னார், ஆண்டவர் சொன்னார். First Kings we see 17 அவன் என்ன பண்ணுறானுங்க. He didn't argue with God. தேவனிடத்தில் பேசல. 5th verse, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தண்டையிலே தங்கியிருந்தான். So he went and did according to the word of the Lord, for he went and dwelt by the brook Kerith, that is before the Jordan. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். And the ravens brought him bread and flesh in the morning and bread and flesh in the evening, and he drank of the brook. That's all. அவ்வளவுதான். God said they will, I tell you, God can command to the ravens. காகத்துக்கு ஆண்டவர் கட்டளையிட முடியும். Yes, dear people, that He is God, our Devan. We believe a God who is the creator of the heaven and earth. வானத்தையும் பூமியும் படைத்த இந்த தேவனை நாம் நம்புகிறோம். So what happened? என்ன நடந்தது? உடனே பார்த்தா அங்கே திடீர்னு 7th verse, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. No rain and the brook dried. மழை இல்லை, ஆறு வற்றி போயிருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இவரை முறுமுறு பையன் ஆண்டவர் இங்கே கொண்டாந்தார், இப்போ என்னடானா இப்படி ஆகிப்போச்சே. நம்ம we will grumble. Why should God bring us? I tell you, dear people, you may come to the church many years. அநேக வருடங்கள் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரலாம். But still you may not see the blessing of God. I am very sad to say. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்காம இருக்கலாம். But now God is calling you. ஆனால் இப்போ தேவன் உன்னை அழைக்கிறார். What is the use of coming so many years without committing your life to God? ஆண்டவருக்கும் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம பல வருடங்கள் வந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. No use. பிரயோஜனமே இல்லை. So have I committed my life to God? தேவனுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? So there was a drought. தண்ணி எல்லாம் வற்றி போயிடுச்சு. God said, and the word of the Lord came unto him saying, 8வது வசனத்தில்,
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தூருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். God said, go to Saribath. I have commanded a widow to feed you. ஒரு சாரிபாத் ஸ்திரீக்கு, dear people, Elijah started going there. எலியா அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. That is faith. That is the faith like a child. ஒரு குழந்தையை போல நம்புறங்க, அதுதான் விசுவாசம். அங்கே போய் பார்த்தா அந்த விதவை என்ன பண்ணிட்டு இருக்கா, விறக பொறுக்கிட்டு இருக்கா. எதுக்குன்னா அவங்ககிட்ட இருந்த கொஞ்சம் மாவை சமைச்சு சாப்பிட்டுட்டு செத்து போகிறதுக்கு அவள் பண்ணிகிட்ருக்கிறா. யூ see that 10th verse? அங்கே சொல்கிறான், அங்கே போய் எழுந்து 10, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். அவளை பார்த்து சொன்னான், கொஞ்சம் bring some water. அவள் போய் தண்ணி தானே கேட்குறாருன்னு எதை கொண்டு வரலான்னு போனால் அவன் என்ன சொல்கிறான், 11வது வசனத்தில், கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் காயில எனக்கு கொண்டு வா என்றான். ஐ ப்ரே தி எ மார்சல் அங்கே சொல்கிறான், கொஞ்சம் அப்பமும் எடுத்துட்டு, சம் பிரெட் ஆல்சோ யூ பிரிங் இட். அங்கே தான் உதைக்குது. அவள் அப்போ தான் உண்மையாக சொல்கிறான். என்ன சொல்கிறாருன்னா 11th verse, அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே இல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ நம்புறியா? அந்த கடவுளை நம்பி தான் சத்தியமாக சொல்கிறேன். எங்களுக்கு அங்கே கலசத்தில் கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதை கூட என்ன பண்ண, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றால். 1 2 விறகு போதும், அவ்வளோ. அதாவது சும்மா 2 விறகுங்கிறது 2 சுள்ளி மாதிரி. அதை எடுத்துகிட்டு போய் எவ்வளோ இருக்கும், கொஞ்சம் இருக்கும், அதை போய் இதை சாப்பிட்டுட்டு செத்துடலான்னு யோசிக்கிறேன். Did Elijah think, why God should lead me to this lady? ஏன் ஆண்டவர் இந்த பெண்ணிடத்தில் போய் என்ன வழி நடத்தணும்? How many times we grumble? ஒரு சின்ன காரியம் வந்துருச்சுன்னா உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறோம். A small thing goes wrong, we start grumbling. We become people of Israel. இஸ்ரேல் மக்களை அவங்களாம் மாறிடுறோம். சின்ன ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா we started grumbling. என்ன இது, என்ன அதை செய்யலையா, இதை செய்யலையா, why you are not doing this and doing that? How many times we grumble? So what is the faith that we have? ஆகவே நம்ம பெற்றிருக்கிற விசுவாசங்கிறது என்ன? ஸோ ஆனால் அவன் பேசுகிறான் பாருங்க, 13th verse. அப்பொழுது எலியா அவனை பார்த்து, பயப்படாதே, fear not, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அவன் சொன்னான், சரி ரைட்டு, அப்படி தான், நான் பயப்படாத, நீ போய் நீ சொன்னபடி ஆயத்தப்படுத்து, ரைட்டு, ஆனால் முதல்ல எனக்கு ஒரு சிறிய அடையை கொண்டு வந்துட்டு அப்புறம் நீ ஆயத்தப்படுத்துன்னு சொல்லிட்டார். இது வேற ஒரு பெரிய சொன்னார். 14th, கர்த்தர் தேசத்தின் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாரு. அவன் சொன்ன ஆண்டவர் சொல்கிறாரு, மழையை திரும்ப வர்ற வரைக்கும் மாவு குறையாது, என்ன குறையாது. She believed it. அதை நம்பினாங்க. அதை நம்பி போய் அடைய ஆயத்தப்படுத்திட்டு கொண்டு வர்றான். You see this? She believed it and made the bread and brought to Elijah first. பாருங்க, நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறதுனா, இஃப் ஐ வாண்ட் டு ஒபே காட், ஐ must see something, ஏதாவது நான் பார்க்கணும். Dear friend, I tell you,
Here the word of God is preached to you regularly. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு தெளிவாய் போதிக்கப்படுகிறது. You can't say that I don't know God's word. அவருடைய வார்த்தை எனக்கு தெரியாது நீங்கள் சொல்ல முடியாது. It's definitely preached here. நீங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை திட்டமாக கேட்குறீங்க. I don't know whether you give attention to it or not, I don't know. நீங்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. பட் the word of God is being preached plainly here. தேவனுடைய வார்த்தை தெளிவாக இங்கே போதிக்கப்படுகிறது. You can't say because I don't know all these things I didn't obey. எனக்கு இதெல்லாம் தெரியாது அதனால் கீழ்ப்படியலை நீங்கள் சொல்ல முடியாது. Dear people, that is the obedience and the faith of a child. ஒரு குழந்தைக்கு ஒத்த விசுவாசங்கிறது அதுதானே. God has done great things among his people who really obeyed. ஆண்டவர் தம்முடைய மக்கள் மத்தியில் உண்மையாக கீழ்ப்படிஞ்சவர்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். But those who didn't obey, கீழ்ப்படியாதவர்கள் வாழ்க்கையில் they still continue. தொடர்ந்து வாழ்கிறாங்க. You can take an example of people of Israel. இஸ்ரவேல் மக்கள், God delivered them from Egypt. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. 40 years they saw great things of God. அவனுடைய பெரிய காரியங்களை பார்த்தாங்க. God divided the Red Sea. சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார். God was feeding them with manna from heaven. பரத்திலிருந்து மன்னாவினால போஷித்தார். But still they were not willing to believe and obey. ஆனால் ஆண்டவருக்கு விசுவாசத்தை கீழ்ப்படி அவங்க விரும்பலைங்க. They want God to feed them. If it goes well, okay. ஆண்டவர் உங்களை போஷிக்கணும், நல்லா போயிட்டு இருந்தா சரி. If there is anything wrong, ஏதாவது தப்பாக போச்சுன்னா we grumble, முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறோம். This is nothing but the people of Israel, இஸ்ரவேல் மக்களுடைய காரியம்தாங்க இது. So many Christians are like the people of Israel today. இஸ்ரவேல் மக்களை போல தான் இருக்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம உயர்த்தப்படணும் நம்முடைய வாழ்க்கையில். நான் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்யணும் அப்படின்னா ஒன்று தான், உன்னை நீ தாழ்த்தி அவர் கையில் ஒப்புக்கொடு. You humble yourself and commit to God. God knows your situation. ஆண்டவருடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். God knows you. உன்னை அறிந்திருக்கிறார். 1 Peter 5:6, 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? Under the mighty hand of God, that he may exalt you in due time. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பலத்த கைக்குள். Under the mighty hand of God. அவர்கிட்ட ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேனே, Lord, I am living like this. Forgive me, Lord. இதை மன்னியும் ஆண்டவர். Don't blame others. மற்றவங்களை நீங்கள் குற்றம் சாட்டாதீங்க. Don't blame your wife or husband or your children or anyone. உங்களுடைய கணவன், மனைவி, பிள்ளைகளை குற்றம் நீ obey பண்ண. You obey. You commit to God. ஆண்டவருக்கு இன்னும் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னை மன்னியும் ஐயா. Forgive me, Lord. நீர் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். Lord, you work in my life. I tell you, dear friend, God has got great plans for you. உனக்காக தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். When God called me, when I finished my course, என்னுடைய கோர்ஸை முடிஞ்ச உடனே ஆண்டவர் என்னை அழைச்சப்போ, for the ministry ஊழியத்துக்கு அழைச்சப்போ, God helped me to obey. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய உதவி செய்தார். I never regret when I turn back and see my life.
நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஒரு நாளும் வருத்தப்பட்டதே கிடையாது. God really did more than what I deserve. என்னுடைய தகுதிக்கு மேலே ஆண்டவர் என்னை போஷித்தார். Dear people, I never exalt myself. என்ன நான் எப்போவுமே உயர்த்துக்க விரும்பினதே இல்லைங்க. Of course, humanly speaking, God has given me talents. தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Even I would have settled in abroad very easily. வெளிநாட்டில் நான் ரொம்ப சாதாரணமாக குடியேறி இருக்கலாம். But I never wanted that one. நான் ஒரு நாள் அதை விரும்பினதே கிடையாது. I humble before God and God has been exalted. நான் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி இருக்கிறேன், தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். ஆகவே இந்த மாலையில் உன்னை ஆராய்ந்து பார். You examine yourself. How long will you live like this? நீ எவ்வளவு காலம் இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருப்ப? Are you willing to see God's blessings in your life? வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க உண்மையான விரும்புகிறையா? Do you have a sincere desire to see God's blessing in your life? I ask you humbly. தாழ்மையாக கேட்குறேன், உண்மையாலுமே ஆண்டவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்குன்னு விரும்புகிறையா? Do you have a real desire that God should bless my life? என் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நீ உண்மையாக விரும்புகிறையா? Humble yourself to God. தேவனிடத்தில் தாழ்த்து. God sees your heart. தேவனுடைய இருதயத்தில் பார்க்குறார். Tell God, Lord, my weakness is this. என்னுடைய பலவீனம் இது. I have so many problems like this. இந்த பிரச்சனை இருக்குது. Whatever, open to God. God knows how to handle you and your situations. உன்னையும் உன்னுடைய சூழ்நிலைகளை எப்படி கையாளுங்கிறது தேவனுக்கு தெரியுங்க. If you have a desire to see God's blessing in your life, உடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ பார்க்க விரும்பினா, this is the time. இது சரியான நேரம். Are you willing? நீ விரும்புகிறையா? Let's pray. ஜெபிப்போம். Our Heavenly Father, உன்னுடைய வாழ்க்கையை நீ யோசனை பண்ணிப்பார். வாழ்க்கை எவ்வளோ காலம் கடந்துட்டானா உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நிலையில் உன் வாழ்க்கை இருக்கா? நீ ஆண்டவருடைய பிள்ளைங்கிறதுக்கு ஆண்டவர் உன்னோட கூட இருந்து வழி நடத்திட்டுருக்காருன்னு உன்னால் சொல்ல முடியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி தொடர்ந்து செயல்படுறாருன்னு உன்னால் சொல்ல முடியுமா? அல்லது நீ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், உலகம் ஒரு பக்கம் ஆண்டவர் ஒரு பக்கம் வாழ்கிறையா? நீ சொல்ல, ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. I can't do anything. நீ உன்னை ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ண மாட்டார். Our Heavenly Father, we thank you for this time. ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். தர்மையான மக்கள் வாழ்க்கையில் பேசும் ஆவியானவரே, நீர் ஒருவரே அவர்கள் உள்ளங்களில் பேசி உடைய வாழ்க்கையை நீர் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்ற முடியும். நீர் இறங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.